Hi friends, welcome to Maharaja Lifestyle. இன்னைக்கு வீடியோல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனிங் வீடியோ தாங்க. நம்ம இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 2 monthsக்கு மேலவே ஆகுது. ஃப்ரிட்ஜ் எதுவுமே கிளீன் பண்ணல. சோ அதை கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்குமே குட்டி குட்டி டிப்ஸ் ஏதாவது கிடைக்கும் இல்லையா, அதனால அதையுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன். அப்புறமா இன்னைக்கு அரிசி போட்டு வைக்கிற அந்த பக்கெட்மே பாத்தீங்கன்னா அதையுமே கொஞ்சம் கிளீன் பண்ணி ட்ரை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோவா ஷூட் பண்ணலாம்னு இருக்கிறேன். இடையில குட்டி குட்டி டிப்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க, கடைசி வரை வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் கொஞ்சம் மெர்சியா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா பால் தயிர் எல்லாமே இருக்கு, கொஞ்சம் மெர்சியா இருக்கு. மாவு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா காய்கறி எதுவுமே இல்லை, இதுதான் வாங்கி ஸ்டோர் பண்ணணும். கொஞ்சம் காய்கறி தான் இருக்கு, அது எல்லாமே இன்னைக்கு மாத்தி கிளீன் பண்ணிட்டு டோர்லயுமே பாத்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் எம்டி பாக்ஸஸ் தான் இருக்குது, அது எல்லாமே மாத்தி இன்னைக்கு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோமா. இதுதான் பாத்தீங்கன்னா நான் அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம், சின்ன பக்கெட்டு. ட்ரம் எல்லாம் கிடையாது, பக்கெட் தான். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளாஸ்டிக் எல்லாமே எடுத்து உள்ள போட்டு மாடியில கொண்டு போய் தான் இப்போ கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொண்டு போய் எல்லாம் ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து வெசல்ஸ் வாஷ் லிக்விட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர், இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாவும் இருக்காது, கொஞ்சம் உறைஞ்சிருக்கிற அழுக்குகளுமே ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனால இதை எடுத்துக்கிறேன். இதுல கொஞ்சமா லிக்விடும் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வெட் கிளாத் வச்சு அந்த டஸ்ட் எல்லாமே கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இந்த வெட் கிளாத் வச்சு இப்படி டஸ்ட் அவ்வளோ எடுத்தோம்னா ஈஸியா வந்துடும். பாத்தீங்கன்னா டஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ட்ராக்லயுமே வந்து நம்ம வந்து ஒரு ஷெல்ஃப் ஷீட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா சின்னதா ஏதாச்சும் கொட்டிச்சுன்னா கூட அதை மட்டுமே செப்பரேட்டா எடுத்து வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து மெர்சி ஆகி அழுக்காகாம இருக்குங்க. நான் மோஸ்ட்லி அப்பப்போ வந்து கிளீன் பண்ணி விட்டுக்குவேன். இருந்தாலுமே வந்து இந்த 2 நாள் முன்னாடி மாவு கொஞ்சம் கொட்டிடுச்சு. சரி எல்லா தடவையுமே வந்து செப்பரேட்டா எடுத்து வாஷ் பண்ணிட்டே இருக்கோமேன்னு சொல்லிட்டு மொத்தமா டோட்டலா வந்து ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்காது, ரொம்ப குயிக்கா ஈஸியா வந்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஃப்ரிட்ஜை கிளீன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வெசல்ஸ் வாஷ் பண்ற விம் லிக்விட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லிக்விட் மட்டும் தாங்க யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணியே வந்து தொடச்சி எடுத்துக்குவேன். மற்றபடி பாத்தீங்கன்னா வந்து சோடா உப்பு லெமன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஹெவியா ஏதாவது கரை இருந்தது அப்படின்னாக்கா மட்டும் அதுக்கு மேல வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தொடச்சி எடுப்பேன். அது வந்து ரொம்ப ஈஸியாவே ரிமூவ் பண்ணி வந்துடும். அது மட்டும் தாங்க நான் அந்த ஃப்ரிட்ஜை வந்து கிளீன் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறது. மற்றபடி வந்து நான் வந்து இந்த மாதிரி லிக்விட் வச்சே வந்து கிளீன் பண்ணி தொடச்சும் எடுத்துக்குவேன். அதே போல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி வந்து நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டு கிளீன் பண்றோமோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலயுமே நம்ம வந்து அந்த அளவு கிளீன் பண்ணி விடுறது ரொம்பவே நல்லது.
அது ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லாம அந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதையும் பாத்தீங்கன்னா நான் கையோட எப்போதுமே வந்து தொடச்சி எடுத்துப்பேன். ஏன்னா அதுல நிறைய டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். அப்பப்போ நம்ம ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து செப்பரேட்டா நம்மளால தூக்கி எடுத்து மாத்திக்க முடியாது இல்லையா, அடிக்கடி கையோட இப்படி தொடச்சி விட்டு எடுத்துக்கும் போது ரொம்பவே நீட்டாவும் இருக்கும். ஃபைனலா ஃப்ரிட்ஜுக்குள்ளார எல்லாமே வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இனி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் அப்புறமா வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிற ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மாடியில நான் அந்த ஸ்டாண்ட் எல்லாமே கொண்டு வச்சுட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா லிக்விடும் தண்ணியுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி தொளிச்சுமே விட்டுருந்தேன். கொஞ்சம் வாஷ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது போலவே பாத்தீங்கன்னா அழுக்கு எல்லாமே வந்து கிளீனா வந்து ரிமூவ் ஆகி இருந்தது. வாஷ் பண்றதுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜ்ல உள்ள இருக்கிற அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்டான குவாலிட்டி தாங்க. பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே ஒஸ்ட்னு தான் சொல்லணும். அதுல நான் இப்ப வந்து காமிச்சேன் பாத்தீங்களா, ஒரு ஸ்டாண்ட்ல வந்து நடுசுல ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அது வந்து எந்த ஒரு திங்ஸ்மே அதுல வந்து ஃபுல்லா நான் ஸ்டோர் பண்ணி வைக்கவே மாட்டேன். அப்படி இருந்துமே வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து அப்படியே முறிஞ்சிட்டுது. அதை எப்படிதான் இருந்தாலும் நம்மளுக்கு போய் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து ஒரு ஃபெவிக்விக் கம்மும் வச்சு தெர்மாக்கோல் பஞ்சுமே வச்சு நான் வந்து அதை வந்து செட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. உங்களுக்குமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் வந்து நீங்க வந்து அப்படி ஒட்டி வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனாலதான் நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன். அப்புறமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு எல்லா இந்த பாஸ்கெட் எல்லாமே வந்து நான் வந்து கிளீன் பண்ணி வெயிலுமே வந்து ட்ரை பண்ண விட்டுட்டேங்க. வெயில்ல நல்லாவே ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே கிளம்பிட்டேன். ஒரு 1 hour போலவே பாத்தீங்கன்னா நல்லாவே பாஸ்கெட் எல்லாமே வந்து ட்ரை ஆயிடுச்சு. சரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டுமே வந்துட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜை பாத்தீங்கன்னா நான் வந்து ஆன் பண்ணியுமே விட்டுட்டு அது பூவும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாமே இருந்தது, ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. அதனால நான் ஒரு 1/2 hour முன்னாடியே பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணி விட்டு அதை மட்டுமே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிருந்தேன், நாசாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து ஓவரா வந்து நான்வெஜ் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க வந்து லெமனும் சோடாவும் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து கிளீன் பண்றது ரொம்பவே ஹைஜீனிக்கா இருக்குங்க. நான் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் வந்து ஃப்ரிட்ஜ்ல ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அப்படியே வச்சேன் அப்படின்னாக்கா நான் அதை வந்து ஃப்ரீசர்ல இருந்து காலி பண்ண உடனே வந்து அதுல மட்டுமாச்சும் நான் வந்து கொஞ்சம் வினிகர் அப்புறம் சோடா உப்பு இந்த மாதிரி சேர்த்து இல்லைன்னா லெமன் அந்த மாதிரி சேர்த்து ஏதாச்சும் வச்சு தொடச்சி விட்டு நான் எடுத்துருவேன். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்பவே ஸ்மெல் கொடுக்கும். அப்படியே உள்ளார இருக்கிற எல்லா ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு வெளியில அந்த டோர்ல வந்து வச்சிருக்க டெடியோட இது பிக் பாத்தீங்கன்னா ஒரு பாப்பாவோட பர்த்டே இன்விடேஷன் கார்டு தாங்க. அதை வந்து இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படிங்கறதுனால அதுல வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. எல்லாமே ஆர்கனைஸும் பண்ணி வச்சுட்டேன். இப்போதைக்கு இருக்கிற திங்ஸ் மட்டுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. இன்னும் திங்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருக்குங்க. வெஜிடபிள் அப்புறமா வந்து மில்க் எக் எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குங்க. அப்புறமா இப்ப சம்மர் டைம் அப்படிங்கறதுனால வந்து கொஞ்சம் பாதாம் பிசின் அந்த மாதிரி வாங்கி வாட்டர் பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டியதும் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சது அப்படின்னாக்கா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு சில டிப்ஸ்களும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருப்பேன். கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாக்கா யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல நீங்களுமே ஆல்ரெடி இதை ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.